Dear friends, very warm welcome to all. So இன்னைக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவ் மேத்தமேட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனலுக்கு வந்து ஒரு ட்ரிக் தான் பார்க்க போறோம். நம்ம இடையில வேதிக் மேத்தமேட்டிக்ஸ் கான்செப்ட் பண்றதுக்கு ரீசன்ங்கிறது லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மேத்தமேட்டிக்ஸை டஃபா ஃபீல் பண்றதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, அந்த மேத்தமேட்டிக்ஸ்ல ஷார்ட்கட் ஓரியன்டான கான்செப்ட்ஸ் தெரியாதது மட்டும் தான் டஃபா ஃபீல் ஆகுது. ஒரு பெரிய பிக்கெஸ்ட் ப்ராப்ளத்துல வந்து சின்ன அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் இந்த மாதிரி மைனர் கான்செப்ட் எல்லாம் தெரியாம இருக்கிறதுனாலதான் அந்த ஸ்டூடெண்ட் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியா போட முடியறது இல்லை. ஸோ அதுக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஒரு கான்செப்டா தான் இந்த வேதிக் மேத்தமேட்டிக்ஸ் இருக்குது. இந்த வேதிக் மேத்தமேட்டிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கன்சிக்யூட்டிவா நிறைய ட்ரிக்ஸ் போட்டுட்டே வர்றோம். நீங்க அந்த ட்ரிக்ஸை வந்து நம்ம நடத்துறதை லிசன் பண்ணா மட்டும் பத்தாது, நடத்துற கான்செப்டை வச்சு நீங்க டிஃப்ரெண்டான எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி அதுல உங்க நாலேஜ் நீங்க என்ன செய்யணும், இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்னன்னா, எக்ஸ்க்ளூசிவ் மேத்தமேட்டிக்ஸ் அப்படிங்கிற சேனலுக்கு வந்து ஒரு வேதிக் மேத்தமேட்டிக்ஸ் கான்செப்ட் தான். அப்படி என்ன கான்செப்ட் அப்படின்னா, இதுவரைக்கும் நம்ம மல்டிப்ளிகேஷன் ட்ரிக்ஸ் அதிகமா பார்த்திருக்கோம், ஸ்கொயரிங் ட்ரிக்ஸ் அதிகமா பார்த்திருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சப்ட்ராக்ஷன் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போறோம். சப்ட்ராக்ஷன் ட்ரிக், அந்த சப்ட்ராக்ஷனுக்குள்ள மல்டிப்ளிகேஷனும் இன்க்ளூட் ஆகிற மாதிரி நம்ம பார்த்திருக்கோம். இதே மாதிரி இந்த கான்செப்ட் வந்து ஒரு 2 பார்ட்டா போடலான்னு இருக்கேன் நான். முதல் பார்ட்ல வந்து நம்ம நார்மலா ஒரு ஐடியா வந்து போட வச்சுட்டு அந்த கான்செப்ட் போல ஒரு இன்ட்ரெஸ்ட கிரியேட் பண்ணிட்டு, செகண்ட் பார்ட்ல வந்து அதுல இன்னும் ஈஸியஸ்ட் மெத்தட கொண்டு வரதுக்கான ஐடியாவை யூஸ் பண்ணி 2 பார்ட் அந்த வீடியோவை நான் போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நான் 2 சேனல் வச்சு ரன் பண்றேன். ஒன்னு எக்ஸ்க்ளூசிவ் மேத்தமேட்டிக்ஸ், ஒன்னு கெட்வின் டியூட்டரிங். இந்த கெட்வின் டியூட்டரிங் சேனல்ல வந்து எல்லா போர்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கான சயின்ஸ் கான்செப்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டே வர்றோம். நம்ம அந்த கெட்வின் டியூட்டரிங்ல வந்து ஆல்ரெடி எலக்ட்ரிசிட்டில சில வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்ப கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஈக்குவேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து லைட், ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன் இந்த மாதிரி கான்செப்ட் ஸ்டார்ட் பண்ணி டீச் பண்ணிட்டு இருக்கோம். ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் இந்த கான்செப்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கம்ப்ளீட்டா நம்ம யூடியூப்ல ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லா சப்ஜெக்டும் கிடைக்கிற மாதிரி டிஃப்ரெண்டான ஐடியாஸ் யூஸ் பண்ணி கான்செப்டோட டீடைல்டாகவும் டெப்தாகவும் ஈஸியா புரியுற மாதிரி நம்ம என்ன செய்ய டீச் பண்ணிட்டே வரோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். நீங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சப்ட்ராக்ஷன் ஆஃப் ரிவர்ஸ் டிஜிட். நமக்கு ரிவர்ஸ் டிஜிட் இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிறோம். நம்ம எடுத்துக்கிட்ட எல்லா எக்ஸாம்பிள்ஸ்லயுமே நம்பர் வந்து ரிவர்ஸ்ல இருக்கும். சோ ரிவர்ஸ்ல இருக்க நம்பரை வந்து எப்படி நம்ம சப்ட்ராக்ட் பண்றது, அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா 53 இத ரிவர்ஸ் பண்ணா 3 இந்த சைடு போடணும், 5 இந்த சைடு போடணும். சோ 35 இத வந்து ரிவர்ஸ் டிஜிட் சொல்லி சொல்றோம். 74 4 இந்த சைடு கொண்டு போடுங்க, 7 அந்த சைடு கொண்டு போடுங்க. சோ இந்த மாதிரி ரிவர்ஸ் டிஜிட்ஸ் வந்து எப்படி வந்து நம்ம ஈஸியா சப்ட்ராக்ட் பண்றது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அடிஷனோட கம்பேர் பண்ணும்போது சப்ட்ராக்ஷன் வந்து டஃபா தான் ஃபீல் பண்றாங்க. ஏன்னா 2 நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணும்போது அது வந்து நம்ம ஒரு பிக்கஸ்ட் நம்பர்ல இருந்து ஸ்மாலஸ்ட் நம்பரை சப்ட்ராக்ட் பண்ற கான்செப்ட் வந்து அது ஈஸியா இருக்கும். ஒரு ஸ்மாலஸ்ட் நம்பர்ல இருந்து ஒரு பிக்கஸ்ட் நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணும்போது நம்ம பாரோ வாங்க வேண்டியது வரும். அது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து அப்ளிகபிளா இருக்காது, எல்லாருக்குமே புரியுற ஒரு மெத்தடா இருக்காது. அப்ப சப்ட்ராக்ஷன்ல ஒரு ட்ரிக்ஸ் நமக்கு கிடைக்குதுன்னா அது நமக்கு கண்டிப்பா ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா தான் இருக்க முடியும். ஏன்னா அடிஷன்ல பிரச்சனை இல்லை, 2 நம்பரை நம்ம ஆட் பண்றது வந்து சப்ட்ராக்ட் பண்றதோட கம்பேர் பண்ணும்போது ஈஸியா தான் இருக்கும். ஆனா சப்ட்ராக்ஷன் வந்து கண்டிப்பா வந்து நம்ம மைண்ட கரெக்டா ஸ்பெண்ட் பண்ணி போடலன்னா அங்க மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது, டைம் அதிகமா ஸ்பெண்ட் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. எந்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மினிமம் டைமை யூஸ் பண்ணி எக்ஸாக்டான ஆன்சரை ஈஸியான மெத்தட்ல கொண்டு வர்றாரோ அவர் மேத்ஸ்ல வந்து வெல்வெஸ்டா இருக்காருன்னு சொல்லிதான் அர்த்தம். ஸோ சப்ட்ராக்ஷன் ட்ரிக்ஸ் வந்து நம்ம அடிஷன் ட்ரிக்ஸோட கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பா ஒரு முக்கியமான கான்செப்ட் தான் இருக்கும். என்ன கொடுத்திருக்கேன், சப்ட்ராக்ஷன் ஆஃப் ரிவர்ஸ் டிஜிட்ஸ். இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். ரிவர்ஸ் ஆர்டர்ல நீங்க என்ன செய்யலாம், 2 டிஜிட் நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு நான் எடுத்திருக்கேன் 53 35 எடுத்திருக்கேன். நீங்க என்ன செய்யலாம், 26 62 எடுத்துக்கலாம். ரிவர்ஸ் ஆர்டர்ல 74 47 எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு சின்ன கான்செப்ட். சப்ட்ராக்ஷன் ஐடியாவும் இருக்குது, மல்டிப்ளிகேஷன் ஐடியாவும் இருக்குது. இதுக்கு நான் 2 பார்ட்டா போடணும் அப்படின்னு சொன்னேன்னா, இன்னைக்கு வந்து சப்ட்ராக்ஷன் கான்செப்டை யூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணி போட போறேன். இதுக்கு அடுத்த வீடியோல அதே சப்ட்ராக்ஷன் கான்செப்டை யூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு சில எக்ஸ்ட்ரா ட்ரிக்கை நான் என்ன செய்ய போறேன், யூஸ் பண்ண போறேன். அந்த கான்செப்ட் பேரு நெஸ்டட் ட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ட்ரிக்குள்ள இன்னொரு ட்ரிக் இருக்கிறது. கான்செப்ட்ல போகலாம்.
53 minus 35 இதுக்கான ரிசல்ட் எக்ஸாக்ட் ரிசல்ட் நீங்க சப்ட்ராக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 53 35 நம்ம என்ன செய்வோம், பாவம் வாங்குவோம். 13 ல 5 போச்சுன்னா 8, 4 minus 3 1 18 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதுதான் நம்ம சப்ட்ராக்ட் பண்ற மெத்தட். இப்ப 3ங்கிறது ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து 5 ல பிகெஸ்ட் நம்பர் சப்ட்ராக்ட் பண்ணும்போது நம்ம என்ன செய்வோம், இங்க இருந்து ஒரு வேல்யூ பாவம் வாங்கி இதுல ஒரு வேல்யூ ரெடியூஸ் பண்ணிக்குவோம். ரெடியூஸ் பண்ணும்போது டென்ஸ் ஆ கிடைக்கும். 10 plus 3 13. 13 ல 5 போச்சுன்னா 8. இங்க ஒரு பாவம் வாங்கினா இங்க 4 இருக்கும். 4 minus 3 1. சோ இவ்வளவு தூரம் நம்ம திங்க் பண்ண வேண்டியது வரும் நார்மல் சப்ட்ராக்ஷன்ல. ஆனா இதுல வந்து அப்படி பண்ண தேவையில்லை. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு நம்பரையும் நீங்க சப்ட்ராக்ட் பண்ணிருக்கீங்க. 5 53 35 இதுதான் 7 இருக்குது. 5 3 3 5 ரிவர்ஸ் வந்து ரெண்டையும் நான் சேர்த்து சப்ட்ராக்ட் பண்றேன். இப்போ இந்த நம்பர்ல நான் என்ன செய்றேன், இந்த ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்றேன். 5 minus 3 2 5 minus 3 2 இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணி என்ன ரிசல்ட் கிடைக்குதோ அது 9 ஆல மல்டிப்ளை பண்ணிடுங்க. 2 9s are 18. அதான் ஆன்சர். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு 18 கிடைச்சிருக்கு. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் 74 minus 47 இதுல பாத்தீங்கன்னா இது ரெண்டு நம்பரையும் சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 7 ல 4 போச்சுன்னா 3. அந்த 3 ஐ 9 ஆல மல்டிப்ளை பண்ணிடுங்க. சோ 3 9s are 27. 3 9s are 27. சோ 74 minus 47 இதுல 7 4 ரிவர்ஸ் பண்ணி 4 7 எழுதிருக்கேன். இதுல ரெண்டையும் நான் சப்ட்ராக்ட் பண்ணும்போது இந்த 7 ஐ 4 ஐ நான் செய்ய ஃபர்ஸ்ட் சப்ட்ராக்ட் பண்றேன். 7 ல 4 போச்சுன்னா 3. என்ன ரிசல்ட் கிடைக்குதோ அது 9 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டா அதுதான் வந்து ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணி கிடைக்கிற ஆன்சரா இருக்கும். சோ இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணி என்ன வேல்யூ நமக்கு கிடைக்குதோ அது 9 ஆல மல்டிப்ளை பண்ணா அதுதான் இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணி கிடைக்கிற ஆன்சரா இருக்கும். இதுல பாருங்க 92 minus 29. இப்போ 92 இது சப்ட்ராக்ட் பண்ணா 7. 92 போச்சுன்னா 7. அது 9 ஆல மல்டிப்ளை பண்ணா 7 9s are 63 வந்து நமக்கு ஆன்சரா கிடைக்கும். சோ இதுதான் சப்ட்ராக்ஷன் ஆஃப் ரிவர்ஸ் டிஜிட் அப்படிங்கிற கான்செப்ட். இது மாதிரி டிஃபரெண்டான எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து நீங்க ஒர்க் பண்ணி கமெண்ட்ல எனக்கு வந்து நான் இதை ட்ரை பண்ணேன், எனக்கு நீங்க சொன்ன மாதிரி ரிசல்ட் கிடைச்சிருக்கு, இதை நான் ட்ரை பண்ணேன், நீங்க சொன்ன மாதிரி ஐடியா அப்ளை ஆகல, இல்ல நீங்க எனக்கு கரெக்டா சொன்னா மட்டும்தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ்ல நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, என்ன எதிர்பார்க்கறீங்க, நம்ம இன்னும் எப்படி குவாலிட்டியா வீடியோஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு கூடிக்கிட்டே இருக்கும். தொடர்ச்சியா உங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து நான் டிஃபரெண்டான கான்செப்ட்ஸோட நான் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். இப்ப இந்த கான்செப்ட்ல வந்து ரெண்டு பார்ட்டா போறதுன்னு சொன்னேன். அதுல ஒரு பார்ட் வந்து இப்ப நம்ம பார்த்தாச்சு. இதுக்கு அடுத்த பார்ட்ல என்ன பார்க்க போறோம்னா இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணி 5 3 சப்ட்ராக்ட் பண்ணா 2 அது 9 ஆல மல்டிப்ளை பண்ணனும்னு சொன்னேன். அப்ப இங்க வந்து மல்டிப்ளை பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் வருது சார். ட்ரிக்னா இன்னும் ஈஸியா நம்ம சார் இருக்கணும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு டைம் ஸ்பெண்ட் ஆகணும் சார். சோ இதை எப்படி ஈஸியா பண்றது, ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம். சப்ட்ராக்ட் பண்ணி கிடைக்கிற ஆன்சரோட 9 நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது அங்கேயும் மல்டிப்ளிகேஷன் ஒரு கான்செப்ட் வருது. அப்படி இருக்கும்போது இது எப்படி வேரிக் மேத்தமேட்டிக்ஸா இருக்க முடியும். அப்ப இதுல ஏதாவது எக்ஸ்ட்ரா ட்ரிக் கொடுங்க அப்படிங்கிற திங்கிங் ஒரு சில பேருக்கு வரலாம், ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வரலாம். அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பொருத்தமான ஒரு வீடியோவா நெக்ஸ்ட் வீடியோ இருக்கும். அதுதான் பார்ட் 2 சப்ட்ராக்ஷன் ஆஃப் ரிவர்ஸ் டிஜிட்ஸ் பார்ட் 2. சோ பார்ட் 2ல அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ ரீட் பண்ணுவோம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.